மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். மதுரையில் தாவேகா மாநாடு நடைபெறும் திடலில் 40 அடி உயர கொடிக்கம்பம் நடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். 40 அடி உயர கொடிக்கம்பம் தற்போது நடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரை பாரப்பட்டியில் இன்று நடைபெறுகிறது. இந்த இரண்டாவது மாநில மாநாட்டை ஒட்டி நேற்றைய தினம் 7 நுழைவாயில்கள் இருக்கிறது. இந்த மாநாட்டு திடலுக்கு உள்ளே போகிறதுல இந்த 7 நுழைவாயில்களுமே பிரதான நுழைவாயில்களுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரத்துல இந்த கொடிக்கம்பம் என்பது நடப்பட்டது. எதிர்பாராத விதமாக அந்த 100 அடி கொடிக்கம்பம் நேற்றைய தினம் அருந்து விழுந்தது. ஒரு கார் என்பது சேதமானது. நல்வாய்ப்பாக நபர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. உடனடியாக அந்த சேதமடைந்த காரையும் அந்த கொடிக்கம்பத்தையும் உடனடியாக அந்த அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில அந்த இடத்துல புதிதாக கொடிக்கம்பம் நடப்படுமா, கொடியை ஏற்றுவாரா உள்ளிட்ட பல கேள்விகள் இருந்தது. இந்த நிலையில தான் விஜய் பேசக்கூடிய அந்த மேடைக்கு அருகாகவே 40 அடி உயர கொடிக்கம்பம் என்பது தற்போது நடப்பட்டிருக்கிறது. மாநாடு தொடங்குவதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கொடியை ஏற்றி வைத்த பிறகாக நிகழ்ச்சியில் உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அந்த 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்ததற்கு பிறகாக மீண்டும் அந்த இடத்திடல்ல கொடிக்கம்பம் ஏற்றப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்த நிலையில பிரதான மேடைக்கு அருகே 40 அடி உயரத்துல கொடிக்கம்பம் தற்பொழுது நடப்பட்டிருக்கிறது. இந்த 40 அடி கொடி உயரத்துல தான் விஜய் கொடியேற்றிய பிறகு விஜய் அவர்கள் பேசுகிறார். ஏன்னா முன்னாடியே கடந்த ஆண்டு விழுப்புரம் மாநாட்டில் ஏற்றி வைக்கப்பட்ட கொடி தற்போது வரைக்கும் அந்த இடத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று தினம் இந்த 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்ததனால இன்றைய தினம் மேடைக்கு அருகாகவே 40 அடி உயர கொடிக்கம்பம் என்பது நடக்கூடிய பணிகள் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அந்த மேடைக்கு பிரதான மேடைக்கு அருகாக விஜய் இந்த கொடியை ஏற்றி வைத்ததற்கு பிறகாக மேடையில் உரையாற்றுவார் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.